உலகெங்கும் உள்ள நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ராகு கேதுக்களுடைய பயிற்சி ஒவ்வொருவருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த ராகு பயிற்சியான ராகுவும் கேதுவும் என்னவெல்லாம் தரப்போகிறார்கள். கிட்டத்தட்ட 2025 வருட பிரம்மாண்ட 4 கிரகங்களுடைய பயிற்சியோடு அழகாக அடியெடுத்து வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மார்ச் மாதம் மிஸ்டர் சனி நகர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ 15ஆம் தேதி குருவும் நகர்ந்தாச்சு. இப்போ இந்த 18ஆம் தேதி ராகு கேதுகளுடைய பயிற்சி, அதாவது மீனத்திலிருந்து இறங்கி கும்பத்தை நோக்கி ராகு தன்னுடைய பயிற்சியை தொடங்கியிருக்கிறார். அதே மாதிரி கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு ஏறி கேது தன்னுடைய நகர்வை ஆரம்பித்திருக்கிறார். இந்த கும்பத்தில் வரக்கூடிய ராகுவும் சிம்மத்துக்கு வரக்கூடிய கேதுவும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போறாங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அவ்வளோ இம்பார்ட்டண்டா இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயல்பாகவே குரு பயிற்சி பற்றி நம்மளுக்கு பெரிய ஒரு இருக்காது. ஏன்னா குருனாலே நல்லது மட்டும் தான் பண்ண போறாரு இல்லையா. எப்பயுமே குரு என்ன பண்ணுவார், நல்லது மட்டும் தான் கொடுப்பாரு, முழு சுபர், நல்ல டீச்சர். அதனால நம்ம குரு பயிற்சி அனைவருக்குமே நல்லது தான் கொடுக்கும். லைட்டாக அப்படியே பீதி கிளப்பக்கூடிய ஒரு பயிற்சி என்னன்னு பார்த்தா அது சனி பயிற்சி. அதனால தான் எப்போ பார்த்தாலும் சனி பயிற்சி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு, எனக்கு ஜென்ம சனி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சனி குறித்த சில பயங்களும் சனி குறித்த சில புரிதல்களும் நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதை தாண்டியுமே அனைவராலுமே அடுத்து ஒரு பீதியாக அப்படியே பார்க்கக்கூடிய பயிற்சி என்னன்னு பார்த்தா ராகு கேதுக்களுடைய பயிற்சி. எந்த நல்ல கிரகங்களுடைய பயிற்சிகள் வரப்பட்டாலுமே இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு நன்மையும் ஒரு 50 விழுக்காடு உங்கள் வாழ்வியலுக்கான அனுபவங்களையும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகு அப்படின்னாலே நல்லவன், கேது ரொம்ப ரொம்ப நல்லவன், சரியா. அப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு யூஸ்வலாக நம்ம ஒரு கோட்டெலாம் பார்த்துருப்போம். அதுக்காண்டி கேது கெடுத்துருவாரா, அப்படி இல்லை. கேது அப்படின்ற ஒரு பிளானட் தான் ஆத்ம காரகன். ஆத்ம ஞானத்துக்கு யார் தேவை அப்படின்னா அங்கே கேது தான் தேவை. நீங்கள் ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடையணும், நீங்கள் பெயர் வாங்கணும், புகழ் வாங்கணும், நீங்கள் கௌரவமாக மதிக்கப்பட வேண்டும், நீங்கள் ஒரு நாள் நைட்லேயே நீங்கள் இப்படி கோடீஸ்வரன் ஆயிடணும் அப்படின்னா அங்கே ராகு இயங்கி கொண்டிருப்பார். ராகு இயங்கினால்தான் அதெல்லாம் நடக்கும். அப்போ மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு காரணமாகவும் இந்த ராகு தான் அமைகிறார். அதே மாதிரி அதில் பாதாளத்தில் ஒரு நாள்லேயே அப்படியே எல்லாத்தையும் உரி விட்டுட்டு அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையின் விளிம்புக்கு தள்ளக்கூடிய அமைப்பையும் இந்த ராகு தான் கொடுக்க போகிறார். ஸோ கிரகங்களுக்கு எப்பயுமே இருவேறு முகங்கள் இருக்குன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்படிதான் இந்த ராகுவும் கேதுவும் தன்னுடைய இருவேறு முகங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டாக ராகு கேது பயிற்சி நம்ம பரிசீலனை பண்ணுமா என்னுடைய வாழ்வியலுக்கு அப்படின்னா கண்டிப்பாக பண்ண வேண்டிய அவசியம். ஏன்னா ராகு கேது அப்படின்னாலே நிழல் கிரகங்கள் தான். எதோட நிழல் பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் சந்திரன் சொல்லக்கூடிய மனோகாரனுடைய நிழலாகவும் கேது சூரியனுடைய நிழலாகவும் கருதப்படுகிறது.